தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு என்று பாடிய புரட்சி கவி பாரதிதாசனின் தமிழ் பற்ற இந்த இனிமையான தை முதல் நாள், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த தமிழர் திருநாள். உலகத்தில் எத்தனையோ திருநாள் இருக்கு, தமிழர்களுக்கென்று அமைக்கப்பட்ட ஒரே திருநாள் இந்த தை முதல் நாள், அதுவும் பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாள் ஏதோ கிராமத்தில் மட்டும்தான் கொண்டாடுவாங்க அப்படின்னு எல்லாரும் நினைப்போம். ஆனால் இன்று கிராமங்களை விட நகரத்தில் அதை தமிழர் திருநாளாக கொண்டாடி தமிழ் புத்தாண்டு என்று தை 1ஆம் தேதியை அறிவித்த ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். தமிழனுக்கு புத்தாண்டு தொடங்குகின்ற இந்த அருமையான நாள், இந்த நாளில் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கலைஞர் தொலைக்காட்சியின் பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம், இதை வழங்குபவர்கள் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு பட்டிமன்றம் பவர்டு பை ராமராஜ் வேட்டி. வார கொண்டாட்டம் ரூபாய் 500க்கு 3 வேட்டிகள். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள், அரசன் சோப் மற்றும் அரசன் வாஷிங் பவுடர் மற்றும் கோபால் டூத் பேஸ்ட், கோபால் டூத் பவுடர். இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் கலைஞர் தொலைக்காட்சியின் தைத்திங்கள் பட்டிமன்றம். இந்த அருமையான நிகழ்ச்சி வரலாற்று சிறப்புமிக்க இந்த காஞ்சிபுரத்தில் இன்று தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காஞ்சிபுரம் என்பது எத்தனை சிறப்புகள் இந்த ஒரு ஊருக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. திண்டுக்கல்னு சொன்னா பிரியாணி, இன்னொன்று சொன்னா லியோனி, இது 2 தான். முன்ன பூட்டு இருந்துச்சு, இப்போ அந்த பூட்டு கம்பெனியை பூட்டு போட்டு பூட்டியிருக்கான். தமிழகமே பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவிற்கு பல சிறப்புகளை கொண்ட ஒரே ஊர் இந்த காஞ்சி மாநகரம். அதாவது என்ன பெரிய சிறப்புன்னா, ஆன்மீகமும் பகுத்தறிவும் ஒரே இடத்திலிருந்து உற்பத்தி ஆகி உலகத்தை வென்றெடுத்த ஒரு ஊர் எதுன்னா அது இந்த காஞ்சி மாநகரம். அந்த அற்புதமான ஊரில் இன்று கலைஞர் தொலைக்காட்சியினுடைய சிறப்பு பட்டிமன்றம். இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பெருமைப்படுத்தி இருக்கின்ற காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் கா. சுந்தர் அவர்கள் ரொம்ப எளிமையாக மக்களோடு எந்த நேரமும் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி கா. செல்வம். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி செயலாளர், அரசியல் பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்த சிவிஎம்பி எழிலரசன். பேருக்கு தகுந்த மாதிரி எழிலரசன் தான். நமது காஞ்சிபுரம் மாநகரத்தினுடைய மேயர் அவர்கள் வருகை இருந்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய கா. சுந்தரண்ணன் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக குழு ரொம்ப எளிமையான ஒரு அரசியல் தலைவர்களை கொண்ட காஞ்சிபுரம் மாவட்டம். இதுக்கெல்லாம் அடிப்படை யார் என்று சொன்னால், எளிமையின் உருவமாக உலகம் முழுவதும் தமிழ் மொழியையும் தமிழனின் சிறப்பையும் தனது கம்பீர குரலாலும் தமிழாலும் முழங்கிய பேரறிஞர் அண்ணாவை பின்பற்றிய அந்த மாவட்டம். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா பிறந்து வளர்ந்த இந்த அருமையான காஞ்சி மாநகரத்தில் இந்த அருமையான பட்டிமன்றம் நடக்குது. தலைப்பு: தமிழர்கள் தன் அடையாளத்தையும் பெருமைகளையும்
இழந்து வருகிறார்கள் ஒரு குரூப்பு. இல்லை, இழக்கவில்லை, இன்னும் பெருமையும் அடையாளமும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர். தமிழர்களுடைய அடையாளம் அது இந்த தை மாதம் 1ஆம் தேதி இதை பற்றி பேச போகிறோம். தை மாதங்கிறது அந்த தை மாதம் பிறந்தவுடன் நமக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுற ஒரு நாள் இந்த தை முதல் நாள். உழைப்பினுடைய பயனை மனிதன் அனுபவிக்கக்கூடிய நாள் இந்த தை மாதம். அதனால தான் தமிழர்களின் பெருமை அடையாளம் இது 2 பற்றி இன்னைக்கு பட்டிமன்றம். உலகத்திலேயே ஒரு தமிழன் காதலையும் வீரத்தையும் உலகத்திற்கு அறிவித்த ஒரே இனம் நம் தமிழினம்தான். காதலையும் வீரத்தையும் 2 கண்களாக பாவித்த இனம். தமிழனின் பெருமை ஈகை. ஒருத்தரை பார்த்தோன்னு அப்படியே இறக்கப்படுவேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்கிட்ட ஒரு பத்திரிகைக்காரன் கேட்குறான், கஞ்சத்தனத்துக்கும் சிக்கனத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கலைஞர் சொல்கிறாரு, ஒரு சட்ட துணியை எடுத்து சட்டை தைச்சிட்டு மீதி துணியில் கைக்குட்டை தைப்பவன் சிக்கனக்காரன். ஆனால் சட்டை துணியை எடுத்து விட்டு தைய கூலி செலவாகும்னு தைக்காமையே பீரோவில் வச்சிருப்பான் பார், அவன் தான் கஞ்சன் அப்படின்னார். ஆனால் தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து ரசித்து பழகினவன் தமிழன். இப்படிப்பட்ட தமிழரினுடைய அடையாளத்தையும் பெருமைகளையும் நாம் இழந்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி 3 பேர். இழக்கவில்லை அப்படின்னு பேசுறதுக்கு 3 பேர். தமிழர்களின் அடையாளத்தையும் பெருமைகளையும் இழந்து வருகிறார்கள் என்ற அணியை துவக்கி வைக்க பேராசிரியர் முனைவர் வேதநாயகி அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு மேடையில் பேச அன்போடு அழைக்கின்றேன். நடுவர் அவர்களே, அருமையான தலைப்பு. இன்றைய சூழலிலே தமிழர்களுடைய அடையாளங்களையும் பெருமைகளையும் இன்று நாம் இழந்து நிற்கிறோம் என்பதுதான் என்னோட தலைப்பு. இன்னைக்கு தமிழர்களுடைய வரலாறும் பண்பாடும் பெருமையும் என்னங்க? குடும்பம். அதானங்க குடும்பம். கணவனும் மனைவியும் வீட்டில் சண்டை இல்லாம இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன? கல்யாணம் ஆன புதுசுல பொண்டாட்டி ஒரு ஸ்வீட் பாக்ஸை எடுத்துன்னு வந்து கையில கொடுக்கறப்ப நம்மாலு சொல்லுவான், ஒரு ஸ்வீட் ஸ்டாலே ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு வருதே அப்படின்னுவான். கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் ஆகட்டோமா, தலைவலிக்கிறப்ப அமிர்தாஞ்சனை தடவுறப்ப ஒரு தலைவலி மருந்த தடவுது பாரு அப்படின்னு. கோயில் இல்லாத ஊரில் கொடியிருக்க வேண்டாம்னு ஒரு பழமொழி இருக்கு, அப்படித்தானங்க ஐயா? ஆனா இப்ப நம்மால ஒரு ட்ரெண்டிங்ல ஒண்ணு போட்டிருக்கான், கொழுந்தியால் இல்லாத வீட்டுல பொண்ணெடுக்க கூடாதுன்னே போட்டு வச்சிருக்காங்க. இது யாருமா அந்த பழமொழியை உருவாக்குனது? ஒரு கணவனும் மனைவியும் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்காங்க. நடுவர்களே, அந்த அம்மா முன்னாடி சீட்ல உட்கார்ந்துருக்காரு, பக்கத்துல வீட்டுக்காரர் உட்கார்ந்துருக்காரு. பின்னாடி சீட்ல இருந்து ஒருத்தன் அந்த அம்மா காலை சுரண்டான். அதுக்கு இந்த அம்மா சொல்லுது, ஏங்க பின்னாடி காலை எவனோ ஒருத்தன் டச் பண்றாங்க அப்படின்னுச்சு. கம்முனு வாடி அப்படின்னா திரும்பவும் டச் பண்ணான். திரும்பவும் இந்த அம்மா சொல்லுது, ஏங்க பின்னாடி அவனோ ஒருத்தன் என் காலை டச் பண்றாங்க அப்படின்னுச்சு. அதுக்கு அவன் புருஷங்காரன் சொல்றான், மூஞ்சியை காட்டு, அவன் பஸ்ல இருந்து எகிரி குச்சிருவான். ஒரு காலகட்டத்தில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நாம ராத்திரில என்ன பண்ணுவோம், பிச்சைக்காரனுக்கு நம்ம வாசல்ல இருந்து அவருக்கு பிச்சை போடுவோம். பிச்சைக்காரன் அந்த பக்கம் நிற்பான், நம்ம இந்த பக்கம் நிற்போம். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஆன்லைன்ல ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு அவன் சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவன் அந்த பக்கம் நிற்கிறான், நம்ம இந்த பக்கம் நிற்கிறோம். வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுங்களாங்க? தமிழர்கள் பண்பாடு யாரிடமும் ஏமாறாமல் இருக்கும் வாழ்க்கையை விட யாரையும் நாம் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கை தான் இந்த உலகத்திலே சிறந்த வாழ்க்கை. நடுவர் அவர்களே, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நடுவர் அவர்களே, நல்லா கேட்டுக்கோங்க. இங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க. பாதி பாட்டை நான் பாடுறேன், மீதி பாட்டை அவங்க பாடுவாங்க பாருங்க. ஆலுமா டோலுமா ஜித்தி ஜிலடி எண்ணியாங்க பாத்தீங்களா? ஜனங்க சந்தோஷமா டிவி பார்க்கலான்னு வந்திருக்காங்க. இங்க போய் நான் சொல்லும் திருக்குறளில் மீதியை சொல்லுங்கள், அந்த துயரத்திலிருந்து தான் தப்பிச்சு இங்க டிவியில வந்து உட்கார்ந்தா இங்கேயும் பாடம் நடத்துறீங்களே.
இதை நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, அப்பரும் மாணிக்க வாசகரும் சுந்தரரும் சைவத்தோடு தமிழையும் தமிழரோடு சைவத்தையும் சேர்த்து வளர்த்த தமிழ் இன்றைக்கு இந்த உலகத்திலே இல்லை என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நடுவர் அவர்களே. உலகத்தினுடைய இலக்கியங்களில் எல்லாம் இறைவனை பற்றி பாடிய மொழிகள் 1000 இருந்தாலும் அந்த இறைவனே இறங்கி வந்து நம்முடைய இலக்கியத்தை பாடிய மொழி நம்முடைய தமிழ் மொழி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நடுவர் அவர்களே. புத்தகம் அமைதியா தான் இருக்கு, புத்தகம் அமைதியா தான் இருக்கு. ஆனா படிச்சவன் தான் என்ன பண்றான்? ஆடிட்டு கிடக்குறான். பாட்டில் அமைதியா தான் இருக்குது, ஆனா குடிச்சவன் தான் ஆடிக்கிட்டு இருக்கான் நடுவர் அவர்களே. இன்னைக்கு பிணம் அமைதியா தான் இருக்கு, அதை தூக்கிட்டு போறவன் தான் ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொன்னா இந்த உலகம் மறந்து போயிருக்கிறது. நிறைய பேர் இந்த தத்துவத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிங்க. சரக்க கொடுத்த பாட்டில் ஆடாம இருக்கான், அதை குடிச்சவன் ஆடிக்கிட்டு இருக்கானா. பாடி ஆடாம இருக்கான், அதை தூக்கிட்டு போறவன் ஆடிக்கிட்டு இருக்கானா. பாடி எப்படிமா ஆடும்? ஆடிச்சுன்னா அவ்வளவுதான், அங்கனே 3 பேர் பாடி ஆயிடுவாங்க. 20 லட்சம் ரூபாய் கொடுத்து கார் வாங்குறாங்க. ஒரு சிக்னல்ல நிக்கிறப்ப ஒரு அம்மா அந்த கார் கதவை தட்டி 2 ரூபாய் கேட்கிறப்ப அந்த கார் கதவு திறக்காத பொழுது எங்கே தமிழருடைய அடையாளம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி நடுவர் அவர்களே. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு ரூமு, எனக்கு ஒரு ரூமு, அக்காக்கு ஒரு ரூம்னு தனித்தனியா நம்ம அறைகளை பிரித்து கொண்டோம். ஆனா அன்னைக்கு முகம் தெரியாதவர்களுக்கு கூட வந்து தங்கிவிட்டு போவதற்கு திண்ணை அமைத்து கொடுத்தார்களே, இன்னைக்கு அந்த திண்ணை இருக்கான்றதுதான் என்னுடைய கேள்வி நடுவர் அவர்களே. இன்னைக்கு உலகத்திலேயே சிறந்த தானம் எதுங்க? அன்னதானமா? கிடையாதுங்க. இந்த உலகத்திலேயே சிறந்த தானம் எது தெரியுமா? நிதானம் தான் என்பதை தமிழர்கள் இந்த உலகத்திற்கே அறிமுகப்படுத்தி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் நம்மால யாரு நிதானமா இருக்கிறோம்? நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வீரம் உன்னிடம் இருந்தால் அது உன்னை மட்டும் தான் காப்பாற்றும், தர்மம் உன்னிடம் இருந்தால் அது உன் வம்சத்தையே காப்பாற்றும் என்று சொல்லி கொடுத்த அற்புதமான தமிழர்கள் நம்முடைய தமிழர்கள். இந்த உலகத்திலே பல கைகள் இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்திலே ஓங்கி உயர்ந்த கை எது என்று சொன்னால் தமிழர்களுடைய மானம் காக்கின்ற இந்த அற்புதமான காஞ்சிபுரத்து நெசவாளர்களுடைய கைதான் உயர்ந்த கை என்பதை பறைசாற்றுகிறவராக அமர்ந்திருக்கின்ற அத்துணை ரசிக பெருமர்களுக்கும் மீண்டும் இனிய தமிழர் திருநாள் நாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் வேதநாயகி காதல் இன்னைக்கு எப்படி சீரழிஞ்சு போயிருக்கின்றதுக்கு ஏகப்பட்ட உதாரணம் சொன்னாங்க. அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, டாக்டர் ஜெயராஜமூர்த்தி இழக்கவில்லை அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். தமிழும் சைவமும் வைணவமும் தழைத்து ஓங்குகின்ற இந்த மண்ணிலே சிங்க நடையும் சிங்கார தென்ற நடையும் பொங்கு கடல் நடையும் புரட்சி கவிநடையும் ஒரு சேர தன் உரைநடையால் கண்ட கோமான் பேரறிஞர் அண்ணா அவர்களை ஈன்ற இந்த காஞ்சி மண்ணிலே என்னுடைய முதல் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இங்கே பாருங்க, பேச வந்திருக்கக்கூடிய 2 ஆண்டுகள் சும்மா பட்டு கரையில் வேஷ்டியை ஜிகு ஜிகுன்னு மின்னுது. தமிழனுடைய அடையாளமே பெருமையே அதுதான், வேஷ்டி தான். அந்த வேட்டியை கட்டி கொண்டு வந்து அவர்கள் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். தமிழர்கள் பேசுவதற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக நம்முடைய பாரம்பரிய உணவு இன்றைக்கு பழையபடி திரும்ப வந்துட்டு இருக்குங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு, நிறைய கேழ்வரகு, அதாவது கேப்பங்குழும்பாங்க, அப்புறம் வரகு, அதாவது இன்னும் கம்பு, இதில் எல்லாம் செய்யக்கூடிய பதார்த்தங்கள் பண்டங்கள் எல்லாம் வந்து விட்டன. பழைய சாதம் இன்றைக்கு நாம் திரும்ப கொண்டு வந்து விட்டோம். தமிழனுடைய அடையாளம் என்பது பழைய சாதமும் அந்த ஊறுகாயோ அல்லது வெங்காயம். இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் போனாக்கா அங்கே வச்சிருக்கிறான், காலையில் அந்த பஃபேக்கு போனோம்னா அங்கே பழைய சாதம் வச்சிருக்கிறான் பாட்டில், அதுவும் மண் பானையில் வச்சிருக்கிறான் என்றால் தமிழர்களுடைய பெருமையும் அடையாளம் இன்றைக்கு நாம் இழக்கவில்லை என்பதுதான் உண்மை. தமிழர்களுடைய பெருமை அடையாளம் என்பது கொடைங்க. ஆலம் கல்யாண சுந்தரம் 35 வருடங்கள் நூலக பணியிலே பணியாற்றி அதனால் கிடைத்த ஊதிய பலன் அத்தனையும் ஏழைகளுடைய முன்னேற்றத்திற்காக அறக்கட்டளைக்காக வழங்கியிருக்கிறார். 1000 ஆண்டுகளில் சிறந்த மனிதர் என்று அமெரிக்கா அவரை தேர்ந்தெடுத்தது. இந்த மில்லியன் மேன் ஆஃப் மில்லேனியம். அதில் என்னன்னா கிட்டத்தட்ட சற்றேறக்குரிய இந்திய மதிப்பில் 30 கோடி ரூபாய் அமெரிக்க அரசாங்கம் அவருக்கு தந்தபோது அந்த 30 கோடி ரூபாயையும் குழந்தைகள் நலனுக்காக கொடுத்த தமிழன் பாலம் கல்யாண சுந்தரம் என்கின்ற பொழுது ஈகை பண்பு கொடை பண்பு என்பது இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. சமீபத்திலே தமிழக முதல்வர் அங்கே தென்னகத்திலே, அதாவது தென் தமிழ்நாட்டிலே வெள்ள நிவாரணம் செய்வதற்காக சென்றிருந்தார், பார்வையிட சென்றிருந்தார். அங்கே ஒரு சிறுமி
பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒரு சிறுமி தன்னுடைய உண்டியல் சேமிப்பை அந்த உண்டியலோடு கொண்டு வந்து முதல்வரிடம் காணிக்கையாக வெள்ள நிவாரண நிதியாக தருகிறார் என்றால் இன்றைக்கும் அந்த ஈகை பண்பு அந்த சிறுமியிடமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியுமா? இன்றைக்கு பொங்கல் நன்னாள், தமிழர் திருநாள், அந்த பாரம்பரியம் மாறாமல் இன்றைக்கும் கிராமங்களிலே மண் வாசனை மணந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த மண் பானையிலே மஞ்சள், கரும்பு, பழங்கள், பூக்கள் வைத்து இயற்கையை, சூரியனை, நம்மை வாழ்விக்கக்கூடிய கதிரவனை நாம் வணங்கி கொண்டுதான் இருக்கிறோம். தமிழனுடைய அடையாளம் ஒரு நாள் நாம் இழக்கவில்லை. தமிழனுக்கு இருக்கக்கூடிய மிகச் சிறந்த 2 அடையாளம் என்றால் மானமும் வீரமும் தாங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கிறது பார்க்கறது இல்லையா? தமிழனுடைய அடையாளம் ஏறு தழுவுதல், கொல்லேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்பது சங்க இலக்கியம். அதாவது ஏரை தழுவ வேண்டும், மாட்டை பிடிக்க வேண்டும். இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்னை விட்டு மாடு பிடிச்சாதான் பொண்ணு தருவானா, நான் எல்லாரும் பிடிக்க முடியுமா? ஐயா வேண்டாயா, நான் மாடு பிடிக்கிறதுக்கு போய் வேற ஏதாவது பிடிக்கிறேன் அப்படி வேணா சொல்லலாம். ஆனால் தமிழனுடைய வீரம் என்பது அதை அந்த தடந்தோலை தட்டி கொண்டு அந்த மாடு, காளை மாடு, சீறி வரக்கூடிய கூரிய கொம்பை இருக்கக்கூடிய காளைகளை பாய்ந்து பிடிக்கக்கூடிய இளைஞர்கள். அந்த விளையாட்டு, வீர விளையாட்டை நாம் இன்றைக்கு எழுந்து விட்டோமா? இல்லை, இன்றைக்கு அது இருந்து கொண்டேதானே இருக்கிறது. ஐயா 4 நாளைக்கு முன்னாடி ஈரோடு போயிருந்தேன் ஐயா. அங்கே என்னுடைய அன்பர் ஒருத்தர் அருள் நாகலிங்கர் தினந்தோறும் 3 வேளை அன்னதானம் செய்கிறார். நான் ஈரோடு நைட்டு ட்ரெயின் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் பிடிக்கிறதுக்காக வரேன். அப்போ ஐயா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் ஒரு 150 பேருக்கு 4 இட்லி கொடுக்குறோம் இரவு அன்னதானம் வரி அப்படின்னா, இன்னும் உங்கள் கையால் ஒரு 5 பேர் கொடுத்துட்டு போங்க. என் ஃபேஸ்புக்கில் கூட நான் போட்டிருக்கேன். அப்படி கொடுத்துட்டு போகும்போது ஒரு 75 வயதுக்கு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி வந்து வாங்குறாங்க, வரிசையிலேருந்து வாங்குறாங்க. அவங்க வாங்கிட்டு தம்பி இன்னொரு கொடுப்பான்னாங்க. ஏமா அப்படின்னு, எங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்காருன்னு, அவருங்க பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்காரு. அவருக்கு என்னம்மா வயசுன்னு கேட்டேன். 80 வயசு. என்னம்மா 80 வயசு வீட்டுக்காருக்கு இப்போ வாங்கிட்டு வரேன். ஆமையா, நான் வருவேன்னு எதிர்பார்த்து காத்திருப்பாரு, அவர் நான் ஏமாத்திடக்கூடாதியா. அந்த பெண்மணி வயது முதிர்ந்தாலும் 80 வயது காதலன் தான் அவங்களுக்கு. அவர் அங்கே காத்திருக்கிற அவருக்கு 4 இட்லி கொடு என்று வாங்கி கொண்டு போற தமிழ் பெண்மணி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு நீங்கள் பேசலாமா? மானம், வீரம், கொடை, ஈகை, அன்பு, பிறருக்கு உதவுவது, பசிப்பிணியை போக்குவது, இப்படி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டால் தமிழை நேசிப்பது முதல் அனைத்திலும் நம்முடைய பெருமையும் அடையாளமும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது ஒரு நாளும் சாகாது. ஆகவே நல்ல தீர்ப்பை நடுவர் அவர்கள் வழங்குவார்கள் என்ற அந்த முடிவோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தை மாதம் 1ஆம் தேதி கேட்க வேண்டிய பேச்சு, உலகத்தில் நல்லதா நடக்குது அப்படிங்கிறத பூரா தொகுத்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இந்த பேச்சை கேட்டால் வாழ்க்கையில் என்ன நம்மளும் வாழணும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற பேச்சு, இதே மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற ஆசையை உண்டு பண்ணுற பேச்சு டாக்டர் ஜெயராஜமூர்த்தி ரொம்ப அருமையாக பேசினார். இதுக்கு பதில் பேசணும். வாங்க கவிஞர் நெல்லை ஜெயந்தா. உங்களுடைய பலத்த கரவொலியோடு திரைப்பட பாடலாசிரியர் அன்பு கவிஞர் நெல்லை ஜெயந்தா. நடுவர் அவர்களே, நம்ம மருத்துவர் வந்தார். அதாவது நாங்கள் ஒன்றும் தமிழுக்கும் தமிழருடைய பெருமைக்கும் எதிரிகள் அல்ல, இப்படியெல்லாம் இருக்கிறதே என்பதுதான் எங்களுடைய வருத்தம். அதைத்தான் நாங்கள் பிரதிபலிக்க வந்திருக்கிறோமே தவிர நாங்கள் ஒன்றும் அதற்கு எதிரிகள் அல்ல. நான் கேட்கிறேன், விழாக்களில் பரிமாறப்படுகிற எந்த உணவாவது தமிழ் முறைப்படி இருக்கிறதா? இன்றைக்கு இருக்கிற உணவு நீங்க ஹோட்டல்ல போனால் பேரே தெரியலங்க. எந்த பேர், அதாவது உணவு தான் இல்லைன்னா பேரு கூட கிடையாது, தமிழ் பேரே கிடையாது உணவுக்கு. மொழிங்க, இன்னைக்கு தமிழரிடம் அந்த தமிழ் மொழி இருக்கிறதா? நிறைய இடத்துல பாருங்க. காசி ஆனந்தனுடைய அந்த பாடலை தயவு செய்து நினைத்து பாருங்கள். அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று நீ தொலைத்தாய், உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை பார் உந்தன் போக்கை, இரவை நைட் என்றாய் விடியாதுன் வாழ்க்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறி நாக்கை, கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கண்டவனையெல்லாம் சார் என்று சொல்வதா, கண்முன் உன் தாய்மொழி சாவது நல்லதா? நடுவர்களே, கேட்ட கேள்வி இப்ப நம்மை பார்த்தான் கேட்டார். அப்படித்தான் இருக்கிறது. பாட்டன் கையில் வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டி உதட்டுல என்ன லிப்ஸ்டிக்கா, வீட்டுல பெண்ணின் தலையில் ரிப்பனா, அட வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா. சொல்லுங்கள், எங்கே இருக்கிறது நம்முடைய மொழியே இல்லையே நடுவர்களே? அதுதான் வருத்தம். அதாவது நடுவர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழுக்கு செம்மொழி வாங்கி கொடுத்தவர் இல்லையா?
ஒரு பட்டியல் போட்டார்கள் என் தமிழுக்கு என்ன வரலாறு இருக்கிறது என்று. 1ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள், 3ஆம் நூற்றாண்டில் திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை, 5ஆம் நூற்றாண்டில் பெருங்காதை, 6ஆம் நூற்றாண்டில் கல்லாடம், 7, 8 நூற்றாண்டுகளில் தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டில் ஆழ்வாரடிகளின் பக்தி பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் கந்தபுராணம், பிற்பகுதியில் கம்பராமாயணம், 13ஆம் நூற்றாண்டில் சிவஞான போதம், 14ஆம் நூற்றாண்டில் தலபுராணங்கள், 15ஆம் நூற்றாண்டில் வில்லிபுத்தூரார் பாரதம், 16ஆம் நூற்றாண்டில் திருவிளையாடற் புராணம், 17ஆம் நூற்றாண்டில் தேம்பாவணி சீரா புராணம், 18ஆம் நூற்றாண்டில் தாயுமானவர் பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் பாடல்கள், 20ஆம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி பாடல்கள் என்று 20 நூற்றாண்டு வரலாறு எங்களுக்குத்தான் இருக்கு என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர். நான் கேட்கிறேன், இந்த என்னவாகிவிட்டு அதற்கு பிறகு சொல்ல முடியவில்லை என்னால். திரைப்படம் 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க திரைப்படத்துறையிலிருந்து. நானும் ஒரு திரைப்பட பாடலாசிரியர், அது வேறு. தரைப்பம்பரங்கள் கயிற்றில் சுற்றுகின்றன, திரைப்பம்பரங்கள் வயிற்றில் சுற்றுகின்றன. வயிற்றுக்காக பிழைக்கலாம், வயிற்றிலேயே பிழைக்கலாமா? இதுதான் எங்கள் கேள்வி. பாடல்கள் நடுவர் அவர்களே, நீங்கள் பாடுறீங்களே, ரசிக்கிறார்கள், நல்ல பாடல்கள் இப்பொழுது வருகிறதா? பாபு படத்துலங்க காவிய கவிஞர் வாலி ஒரு பாடல் எழுதி இருப்பார், அதுவும் காஞ்சிபுரத்தை பற்றி எழுதியிருப்பார். வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா. அது 2 அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். கஞ்சியிலே காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய வரதப்பர் என்று வைத்துக் கொண்டு அதில் எழுதுவார்கள் ஒரு சரணத்தில். ஒரு சாதாரண சினிமா பாடல் எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்கிறது. இன்று அப்படிப்பட்ட பாடல்கள் வருகின்றன. அந்த பாட்டில் எழுதியிருப்பாரு, குலாம் காதர் புலாவிலே கறி கிடக்குது, அது அனுமதராவ் அவியலிலே கலந்திருக்குது, மேரியம்மா கேரியரில் எறா இருக்குது, அது பத்மநாப ஐயர் வீட்டு குழம்பில் மிதக்குது, சமையலெல்லாம் கலக்குது, அது சமத்துவத்தை வளர்க்குது, சாதி சமய பேதமெல்லாம் சோத்தை கண்டா பறக்குது. இது மாதிரி இன்னைக்கு பாட்டு வருதாப்பா? எங்கப்பா வருது? முத்தமிழறிஞர் கலைஞரும் அதற்கு முன்னல் எங்கள் பேரறிஞர் அண்ணாவும் அத்தனை கடிதங்களை தம்பிக்கு எழுதினார்கள் என்றால், இந்த தமிழ், இந்த பல கலாச்சாரத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இழந்துவிடக் கூடாது என்று எச்சரிக்கை செய்யத்தான் அவர்களெல்லாம் பாடுபட்டார்கள். அதனால் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் செழித்துக் கொண்டிருக்கிறது என்ற மமதையோடு நாம் வாழாமல் இன்னும் அதை வளர்க்க வேண்டும் என்கிற முனைப்போடு வாழ வேண்டும். காஞ்சி மண்ணிலே அப்படி ஒரு தீர்ப்பை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன அருமையா கவிஞர் நெல்லை ஜெயந்தா இழந்து விட்டோம்னு ஒரு வேதனையை சொன்னார். அவருக்கு பதில் சொல்ல ஆண்டாள் குடியிருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும் இந்திரா ஜெயச்சந்திரன் வாங்க. நெல்லை ஜெயந்தானே வந்து சொன்னாங்க, வரிசையா 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அடுக்குனீங்கல்ல, ஏன் 21ஆம் நூற்றாண்டிலே கவிஞர்கள் இல்லையா? கவி பேரரசு வைரமுத்துல ஆரம்பிச்சு காந்தி கிட்ட பணமே இல்ல, ஆனா இன்னைக்கு காந்தி படம் இல்லைன்னா அது பணமே இல்லைன்னு என்று சொன்ன நெல்லை ஜெயந்தா அவர்கள் 21ஆம் நூற்றாண்டின் ஆழமான அற்புதமான ஆகச்சிறந்த இலக்கிய ஆளுமை இல்லையா? படித்தவர்களுக்கும் பண்டிதர்களுக்கும் மட்டுமே புரிந்து கொண்டிருந்த பட்டிமன்றங்களை பாமரர்களுக்கும் புரியும் வண்ணம் திரையிசையோடு இலக்கியத்தை கலந்து கொடுக்கக்கூடிய திண்டுக்கல் லியோனி அண்ணே இல்லையா? ஆகச்சிறந்த இலக்கியவாதிகள் இல்லையா? இந்த 2 பக்கமும் திரைப்படத்துறையில இருந்து வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களே 2 பேரு. யானை மட்டும்தான் இன்னைக்கு எங்க அண்ணனோட வரல. என்ன பேச்சு, ஆற்றலுக்கான பேச்சு இருக்கக்கூடிய எத்தனை திரைப்பட கலைஞர்கள் என்று இருக்கிறார்கள். வேதனாகி வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, என்னால் தாங்கவே முடியல. அதுக்கு மறுப்பு சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், இருந்தாலும் என்னால் பொறுக்க முடியல. பின்னாடி பஸ்ஸில் உட்காந்துருக்கவே முன்னாடி உட்காந்துருக்கவங்கள லேசா காலை டச் பண்ணா திரும்பி என்ன ஏதுன்னு கேட்காம சொருவரவன் தானே தமிழன். அந்த தமிழர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இது வந்து நகைச்சுவைக்காக கூட இப்படி சொல்லக்கூடாது. வள்ளுவன் சொல்லுகிறான், நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சிங்கிறான். சிரிக்கிறதுக்காக கூட அடுத்தவனை கேவலப்படுத்திடாத என்று சொல்கிறான். இங்கே இன்னும் ஈரம் இல்லை என்று சொல்லிவிட்டீர்களே தமிழிடத்திலே. நடைபழகும் போதே கொடைபழகிய கூட்டம் தமிழர் கூட்டம். கிபி 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வருஷப்படுத்தினீங்கல்ல, பேரெல்லாம் பாருங்க, வேற வேற பேரா இருக்கு. இங்கிலீஷ் பேரு, ஆரிய பேர்கள் இருக்கு, வடமொழி பேர்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அத்தனை பேர் நம்மளை ஆண்டு இருக்கிறாங்க. அத்தனை பேர் சுரண்டனுக்கு அப்புறமும் மிச்சம் இருக்கும்ல, அதேங்க எங்க பெருமை. வைணவம் வந்துச்சு, சைவம் வந்துச்சு, பௌத்தம் வந்துச்சு, சமணம் வந்துச்சு, முகலாயர்கள் வந்தாங்க, பாரசீகர்கள் வந்தாங்க, ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, பல்லவர்கள் இருந்தாங்க, சோழர்கள், மாறி 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 எத்தனை பேர் வந்தாலும் லிங்குஸ்டிக் ஆர்கியாலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய
மொழியியல் வல்லுநர்கள் சொல்றான், ஒரு ஆய்வு முடிவு சொல்லுகிறது, ஒரு மொழி 1000 ஆண்டுகளை தாண்டி விட்டால் 2ஆக உடைந்திருங்கிறான். இத்தனை 1000 ஆண்டுகளை தாண்டியும் ஒரு மொழி பேச்சிலும் எழுத்திலும் இன்னும் அழுத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். இதை விட தமிழனுடைய பெருமைக்கு, தமிழனுடைய அடையாளத்துக்கு என்ன இருக்க முடியும்? காதலும் வீரமும் தான் தமிழருடைய இரு கண்கள்னு சொன்னாங்க பாத்தீங்களா. வீரத்துக்கு எங்கேயாவது இழுக்கு வந்தா விடுவானா? எல்லாம் செல்லு நோண்டிக்கிட்டு தான் இருக்கிறான். காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு தேய்க்கிறானோ இல்லையோ செல்லு தான் தேய்க்கிறான், இல்லைன்னு சொல்லலை. இருக்கிறோம், இணையத்துக்குள்ளேயும் இருக்கிறோம். ஆனா ஒரு வீரம்னு வரும்போது, ஒரு ஜல்லிக்கட்டுக்கு இழுக்குன்னு வந்தோடனே ஓடி வர்றது யாருங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் தானே. தமிழர் என்பது மாடு அணைங்கிற வீர விளையாட்டு தான். இன்னைக்கு தை 1, நாளைக்கு தை 2 மாட்டுப் பொங்கல். மதுரை மண்ணில் போய் அலங்காநல்லூர்லையும் அவனியாபுரத்துலையும் பாலமேட்டுலையும் மாடு பிடிக்க போறது யாரு? ராஜராஜ சோழன் மச்சனும் அவனா? அதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஔவையாருடைய அக்கா மவனா பிடிக்க போறான்? இன்னைக்கு இருக்க எங்க பிள்ளைங்க இளைய தலைமுறை தமிழன் தான் பிடிக்க போறான். ஜல்லிக்கட்டை வந்து பாருங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனோடனே கம்ப்யூட்டர்ல, கணினியில ஏஐயும் சிஎஸும் படிச்சுக்கிட்டு இருந்த மெக்கானிக்கும் சிவிலும் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைங்க 5 லட்சம் பேர் மெரினா பீச்சில் கூடுனான்ல. அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, விவசாயம் என்னன்னு தெரியுமா? அதுல ஒரு மரத்தமலை என்ன சொன்னா தெரியுமா? விவசாயம் தெரியாது, மாடுபிடி தெரியாது, ஆனா சோறு திங்கிறோம்ல அந்த நன்றி இருக்கு, நான் தமிழன் தான். என்ன அழகான பதில். அதான் இன்னைக்கு தமிழன், இணைய தமிழன் அவன் தான். அதுல ஒருத்தன் டிஷர்ட்ல ஜல்லிக்கட்டு அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதியிருந்தாரு. அப்போ ஒருத்தர் கேட்டார், ஏங்க தமிழர்னு சொல்றீங்க, என்னங்க டிஷர்ட்ல ஜல்லிக்கட்டுன்னு எழுதிருக்கீங்கன்னு. ஜல்லிக்கட்டுன்னு தமிழர் தான் எங்கால தான் வாசிப்பான், எங்களுக்கு தேவையில்லை, அவனுக்கு தெரியும். தெரியாதவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன் நான். பாத்தீங்களா, அவன் தாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மரத்தமிழன். இப்படிப்பட்ட தமிழர்கள் இன்று இருக்கிறார்கள், அவர்கள் இணையத்திலும் இருக்கிறார்கள். அதை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். தமிழருடைய பெருமைகளில் ஒன்று என்ன தெரியுமா? எல்லா நாட்டுக்கும் எல்லா மக்களுக்கும் அவரவருடைய நாட்டு பெயர் தான் இருக்கும். இப்ப ஜப்பான்ல இருக்கிறவன் பேசுறது ஜப்பானிய மொழி, அந்த நாட்டு பேர் ஜப்பான். ரஷ்யாங்கிறது அந்த நாட்டோட பேரு, அங்க இருக்கிற மக்கள் பேசுற மொழி ரஷ்ய மொழி. இங்கே அப்படி இல்லை. உலகம் முழுவதும் தேடி பார்த்தாலும் இந்த பெருமை யாருக்கும் கிடையாது. தமிழ் என்பது மொழியின் பெயர், அந்த மொழியை பேசுகிறவனின் பெயர் தமிழன். அந்த தமிழர்கள் வாழக்கூடிய இடத்தின் பெயர் தமிழ்நாடு. இதை மாற்றுறதுக்கு எந்த கொம்பனுக்கும் அதிகாரமே கிடையாது. வீரம் விளைந்த மண்ணும் ஈரம் நிறைந்த மண்ணும் இன்னும் இங்கே மிச்சமாக இருக்கிறது, முன்னை விட மேம்பட்டுத்தான் இருக்கிறது என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இந்திரா உண்மையிலேயே இந்திரா மாதிரியே பேசிட்டாங்க. இந்தியாவுக்கு எப்படி ஒரு இந்திராவோ அது மாதிரி பட்டிமன்றத்துக்கு ஒரு இந்திரா. நம்ம எல்லாம் விட்டு பிரிந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தனது மாற்று கூட்டணியில் இருந்தாலும் அந்த விஜயகாந்தினுடைய மரணத்திற்கு முழு அரசு மரியாதை கொடுத்து அந்த மனிதனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய தமிழக அரசு, தமிழக முதல்வருக்கு இந்த உலகமே பாராட்டு தெரிவிச்சு. உண்மையிலே இது ஒரு அரசியல் நாகரிகத்தினுடைய உச்சகட்டம். இதுதான் தமிழன் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த பண்பாடு. இது இன்னும் வாழ்ந்துட்டு தானே இருக்கு அப்படின்னு யாரு? இந்திரா. நிறைவாக இந்த அணியில் பேசுவதற்கு மக்கள் தொடர்பு அலுவலர், இயக்குனர், கதையாசிரியர், தயாரிப்பாளர், இன்னும் பல பரிணாமங்களை எல்லாம் எடுத்திருக்கின்ற திரைப்படத்துறையினுடைய டிக்ஷனரி அவர் தான். ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனுக்கு பிறகு ஒரு திரைப்படத்துறையினுடைய செய்தி கேட்கணும்னா நம்ம சித்ரா லட்சுமணன்ட்ட தான் கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்துறையினுடைய டிக்ஷனரியாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சித்ரா லட்சுமணன் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு அவரை மேடைக்கு அளிக்கின்றேன். தலைப்பு என்னன்னா, இன்றைய சூழலில் தமிழுடைய அடையாளங்களை பெருமைகளையும் இழந்து வருகிறார்கள் அப்படின்ற தலைப்பில் தான் என்னை பேச சொல்லியிருக்காங்க. இழந்து வருகிறாள்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் ஏதோ கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதுவா உண்மை? மொத்தமாக இழந்து விட்டோம் என்பது தான் உண்மை. இன்றைக்கு ஒரு இளைஞர்கிட்ட போய் தமிழ் பெருமை, தமிழுடைய கலாச்சாரம், அடையாளம்னு கேட்டு பாருங்க, யாராலையாவது பதில் சொல்ல முடியுமா? கலாச்சாரம் அப்படின்றது என்ன? நம்முடைய வாழ்வியல் முறை தான் கலாச்சாரம். நாம் தமிழருடைய உணவை சாப்பிட்றோமா? ஒரு ஆய்வு கூறுகிறது, இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணுற உணவில் ஒரு உணவு கூட நம்ம விட கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். அதிகமான உணவு என்ன தெரியுமா?
பிரியாணி, அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்பிக்யூ சிக்கன், அடுத்து தந்தூரி சிக்கன். இதெல்லாம் தமிழர் உணவா? நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்டுருந்தோம்? இட்லி, தோசை, பொங்கல். இப்போ பொங்கல் தினத்தன்னைக்கு மட்டும்தான் பார்க்க முடியுது, மற்ற நாளில் சாப்பிட முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா மசால் வடை, மெதுவடைன்னு சாப்பிட்டோம். இப்போ அந்த இடத்த பானிபூரி, பேல்பூரி, சமோசா வந்து குடிச்சிருச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உணவில் இருக்கும். அடுத்து சிக்கன் டிக்கா, சிக்கன் டிக்கா, பிஸ்ஸால இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, இவ்வளோ பெரிய மிளகா டப்பா கொண்டு வந்து மேலே கொட்டுவா. அதில் மொத்த உடம்புக்கும் கெடுதல். ஆனால் உற்சாகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து உடை. என்றைக்கு ஜீன்ஸும் இந்த சுடிதார் வந்ததோ அன்றைக்கே நம்முடைய கலாச்சாரத்தை முழுவதுமாக இழந்து விட்டோம் என்பதுதான் முக்கியமான உண்மை. அதுலேயும் இந்த ஜீன்ஸ் இருக்கு பாருங்க. அது இந்த ஜீன்ஸை எவன் தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஜனவரியில் போட்டால் அக்டோபரில் தான் துவைக்கிறேன். அதை ஒருத்தன் ஜீன்ஸை 9 மாதம் துவைக்காமல் போட்டுட்டு வீட்டில் கலட்டி போட்டான். அவன் வளர்க்குற நாய் மோந்து பார்த்துட்டு அங்கனையே மயக்கம் போட்டு செத்துருச்சு. இப்போ புதுசாக இன்னொரு ஜீன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கான், இடையில கிழிச்சு விட்டுருக்கான். நான் ஏன்டா இப்படி பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி பேண்ட்டை கிழிச்சிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இது ஏர் கண்டிஷன் ஜீன்ஸு சார். எவ்வளவுடான்னு கேட்டால் 16,000 ரூபாயா. அது சாதாரண ஜீன்ஸை விட நீங்கள் சொல்கிறீங்களே கிழிஞ்ச ஜீன்ஸு, அதனுடைய விலை பல மடங்கு அதிகம். 3 ஜீன்ஸ் பேண்ட்டை வாஷிங் மிஷினில் போட்டிருக்க ஒரு அம்மா, சுற்றிட்டு நின்றுச்சு வாஷிங் மிஷின். இதுக்கு மேலே என்னால் அழுக்கெடுக்க முடியாது, முதல்ல 2 பேண்ட்டை எடுத்துரு அப்படின்ட்டு சிக்னல் கொடுத்துருக்கேது வாஷிங் மிஷின். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ட்ரெஸ்ஸு இதை இன்னைக்கு தமிழன் போட்டுக்கிட்டு சுற்றுறேன். இளைஞர்களுக்கு அழகென்ன? வேஷ்டியை அழகாக இழுத்து கட்டுறது. ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு, இந்த வேட்டியை கட்டுறதுக்கு இவங்களுக்கு அதுக்கு ஒரு பெல்ட்டு தேவைப்பட்டுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெல்ட்டும் போடுறதுக்கு முடியல. இப்போ இன்னும் புது கலாச்சாரம் வெல்க்ரோ வந்துடுச்சு. கட்டிக்கோ ஒட்டிக்கோ முடிஞ்சிச்சு. ஒரு வேட்டியை கட்டுறதுக்கே கட்டிக்கோ ஒட்டிக்கோ அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டோம். நம்முடைய அன்பிற்குரிய மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி பேசும்போது சொன்னார், இந்த பக்கம் பாருங்கள், அழகழகாக வேஷ்டி பிரமாதமாக புடவை கட்டி உட்காந்துருக்காங்கன்னு. தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம், பழைய கலாச்சாரத்தெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம கண்காட்சி நடத்தி இதெல்லாம் பாருங்கன்றோம். ஏன்னா இதெல்லாம் மறந்துட்டீங்களேன், அது மாதிரி தான் இவங்க மறந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இது மாதிரி உடை அணிந்து வந்திருக்கோம், தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் காட்டினா தானே தெரியும் எதை நாம் இழந்திருக்கோம் அப்படின்னு தெரிய வேணாமா? ஒரு பொங்கல் திருநாள்னா புடவை கட்டிக்கிட்டு, இல்லை பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு, பொட்டு வச்சு அழகாக பெண்கள் கோலம் போடுவாங்க. கவிஞர் கண்ணதாசன் பாடினார், பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அப்படின்னு ஒரு அற்புதமான பாட்டு. இன்னைக்கு கவிஞர் கண்ணதாசன் இருந்தால் என்ன பாடியிருப்பார்? பாவாடை தாவணியில் பார்க்க முடியுமா அப்படின்னு பாடியிருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. முக்கியமாக மொழி வீட்லேயும் இல்லை, அலுவலகத்திலையும் இல்லை, நாட்டிலையும் இல்லை அப்படின்ற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. நம்முடைய தந்தையனுடைய தம்பியை சித்தப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க பசங்க, அம்மாவுடைய தம்பியை மாமான்னுவாங்க, அப்பாவுடைய தங்கையை அத்தைன்னுவாங்க, அம்மாவுடைய தங்கையை சித்தின்னுவாங்க. இப்போ எல்லாத்துக்கும் காமன் நேம் வச்சாச்சு. அங்கிள், இந்த பக்கம் ஆண்டி. அம்மா அங்கிள் வந்திருக்காருன்னா யார் நமக்கு தெரியாது, சித்தப்பாவான்னு தெரியாது, மாமாவான்னு தெரியாது. ஆண்டி வந்திருக்காங்கன்னா யார் வந்திருக்காங்கன்னு தெரியாது, சித்தி வந்திருக்காங்களான்னு தெரியாது, அத்தை வந்திருக்காங்களான்னு. இப்படி மொத்தமாக அதிலேயே மொழி இழந்துட்டோம். இந்த அளவுக்கு மொழியை இழந்துட்டோம். இப்படி உணவு, உடை, மொழி எல்லாத்திலையும் நம்முடைய கலாச்சாரத்தை இழந்து கொண்டிருக்கோம் என்று சொல்லி, இதற்கு நீங்கள் முழுமையாக ஆதரவு தெரிவிக்கணும். முக்கியமாக நடுவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கருத்தை விட கைத்தட்டலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கருத்துக்கு ஒரு 40%, கைத்தட்டலுக்கு ஒரு 60% முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் இந்த அணியை போல நாங்கள் பேசிய கருத்து சரியான கருத்து என்பதை நீங்கள் உங்கள் கைத்தட்டல் மூலமாக அவருக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, நச்சுன்னு 4 பாயிண்ட். சித்ரா லட்சுமணனோட அந்த டீம் முடிஞ்சிருச்சு. இனி இந்த அணியை உயர்த்தி பிடிக்க நான் ஒருவருக்கு ரசிகன் அப்படின்னு சொன்னால் அன்பு சகோதரர் தம்பி ராமையா அவர்களை உங்கள் பலத்த கரவொலி வரவேற்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். முதல்ல அடையாளம், தமிழர்களுடைய அடையாளம்.
இந்த தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுடைய அடையாளத்தை சொல்லுவாங்க. ஏதோ சாப்பாட்டு மேட்டு சார், ஆல்கஹால் சார், ஆல்கஹால் பேர் சைத்தான் சார். நீங்க சொல்லக்கூடிய உணவுக்கு சொல்றேன், ஆல்கஹால் சைத்தான். இந்த ஆல்கஹால் நான் தேடி சென்றால் அது அருவருப்பு. 8 மணிக்கு கை ஆட்ட போனா எவன்கிட்ட கடை வாங்க போறான்னு அர்த்தம். குடிச்சே ஆன்ற வெறி தூண்டுகிறது என்றால் குழந்தைகளை வேலைக்கு அனுப்ப போகிறான் என்ற அர்த்தம். நாம் ஆல்கஹாலை தேடி போகிற பொழுது ஆல்கஹால் நம்மளை தேடி வரும். அன்னைக்கு பாப்புலேஷன் கம்மி, 30 கோடி முகமுடையாள் என்ற ஒரு இடத்தில் இன்று 8 கோடி தமிழர்களே இருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் பெருகிவிட்ட இந்த சூழலில் நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. உங்களை தேடி எல்லாம் வரும், எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை உங்களிடம் இருக்கிறது. ஆல்கஹால் என்னை தேடி வருகிறது. நாங்கள் எல்லாம் ஐயா சினிமா துறையில் இருக்கிறோம். நெல்லை ஜெயந்தா அவர்களெல்லாம் கலைப்புவியில கவித்துவ பூமியில் மிகப்பெரிய தலைமை. ஐயா அவர்கள் உலகம் முழுக்க சுற்றித் திரிகிறார்கள். சூரியன் சுருங்கிய பிறகு 7:30 8 மணி ஐயா வேண்டாம் என்று சொல்லக்கூடிய உரிமை யாருக்கிடம் இருக்கிறது? நம்மிடம் இருக்கிறது. ஆக ஆல்கஹாலை நீ தேடி சென்றால் நீ ஒரு அயோக்கியன். ஆல்கஹால் உன்னை தேடி வருகிறது என்றால் நீ யோக்கியன். நீ உன்னை தேடி வருகிற பொழுது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய உரிமை உன்னிடம் இருக்கிறது. அவ்வளவுதான். இல்லைங்க பிறந்துட்டோம், கொடுத்துட்டான், குடிச்சிட்டோம், செத்துட்டோம் சொல்ல முடியுமா? ஆக இந்த நீங்கள் சொன்ன இந்த உணவு சம்பந்தப்பட்ட போக்குவரத்துகளை எல்லாம் வேண்டாம் என்று தள்ளி வைப்பதற்கான உரிமை உங்களிடமிருந்து யாரும் படிக்கவில்லை. அது நிச்சயம் உங்களிடம் தான் இருக்கிறது. கலைஞர் ஒரு அடையாளம் பாருங்க. எத்தனையோ பேர் பிறந்திருக்காங்க, வளர்ந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க, கிளம்பியிருக்காங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வாக்கு பலிதம் என்று சொல்வார்கள். ஒரு கதர் வேட்டி கட்டி கொண்டிருந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் என்ற ஒரு மனிதரை உரைத்து உரைத்து பகுத்தறிவு கருத்துக்களை திணித்து 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 கரை வேட்டி கட்ட வைத்தவர் கலைஞர் அவர்கள். அத்துடன் மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கரை வெட்டி கட்ட வைத்து அவருக்காக, தனது நண்பனுக்காக, கதாநாயகனை ஆக்கி பார்ப்பதற்காக தனது இளமை பிராயத்தினுடைய மந்திரி குமாரியாகட்டும், மலைக்கலனாக இருக்கட்டும், அதற்கு பிறகு புரட்சி புரட்சி என்ற வார்த்தை இந்த தமிழுக்கு போட்டு விட்டவர் யார்? புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை கலைஞர் கொடுத்த பிறகுதான் புரட்சி நடிகர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர், இந்த புரட்சிக்கு வித்திட்டவர். அந்த அடையாளத்தை யாரும் மறிக்க முடியலையே. கேப்டன் அவர்கள் மறைந்தார்கள். அவருக்கு புரட்சி கலைஞர் பட்டத்தை யார் கொடுத்தார்? யார் கொடுத்தார்கள்? ஆக அடையாளம் தகுதி கொண்ட ஒரு விஷயத்தை கொடுக்கிற பொழுது அந்த பெருமை யாருனாலும் இழக்க முடியாது. திருக்குறள் படித்து விட்டார்கள், இன்னொரு கடலை படைக்க முடியாது. தமிழினுடைய பெருமையை அடுத்த தலைமை இப்படி மறந்துவிடும் என்பதற்காகத்தான் களி தொகை, குறுந்தொகை, அகநா 100, புறநா 100, 8 பாட்டு, 10 பாட்டு, 10 கீழ்கணக்கு, 5 குறுந்தொகை. இந்த பணத்தை ஜாயின் பண்ணி விட்டா மறந்துட மாட்டாங்களுக்கு தான் அன்னைக்கு வச்சிருக்கான். அது தமிழின் பெருமை. ஆக கலைஞர் அவர்களை பார்க்கிறேன். பரிமேலழகர் எழுதி விட்டார்கள். எது? திருக்குறளுக்கு. திருக்குறளுக்கு எல்லோரும் எழுதிவிட்டார்கள். பரிமேலழகர், திருக்குறள், முனுசாமி எழுதிவிட்டார்கள். மரியாதைக்குரிய சாலமன் பாப்பையா அவர்கள் எழுதிவிட்டார்கள். கலைஞர் எழுதுகிற பொழுது அதுதான் அவருடைய பெருமை, அதுதான் அவருடைய அடையாளம். எழுதி வைத்து விட்டார்கள் என்பதற்காக எனது பகுத்தறிவு கொள்கை இங்கே திணிக்கிறார். குறிப்பாக ஒரு கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமைக்கும் ஏமா படைத்து. இது குறள். ஒருவன் கல்வி பயின்று கொண்டால் அவனுக்கு அந்த கல்வியின் சிறப்பு 7 பிறவிக்கும் பின்னால் வரும். கலைஞர் மாறுபடுகிறார். அதுதான் அவர் அடையாளம், அதுதான் அவருடைய பெருமை. என்ன மாறுபடுகிறார்? பிறவியில் அவருக்கு உடன்பாடு கிடையாது. இப்ப நானே இருக்கேன், இந்த பிறவியில நான் தம்பிராமையா, அடுத்த பிறவியில பசுமாடா பிறந்தா பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா பசுமாடு போய் எப்படி பள்ளி கொடுக்கும்? அட பள்ளியா பிறந்த செவத்துக்கு செவத்து சார்ப முடியும், ஸ்கூலுக்கு ஸ்கூல் போக முடியாது. அப்ப கலைஞர் பார்க்கிறாரு, ஒருவன் தான் கற்ற கல்வி அவன் 7 தலைமுறைக்கு. சிம்பிள் தான் சார், அதுதான் அடையாளம். உலக தமிழ் இளைஞர்கள் இன்றைய தினம் தமிழ்நாட்டு இளைஞர்களை உலகம் முழுக்க கொண்டாடி கொண்டிருப்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். நீங்கள் எல்லாம் சொன்னது போல நமது பாரம்பரிய விளையாட்டு எது? ஜல்லிக்கட்டு. மாடு தொழுதல் பிரச்சனைக்கு வருகிறது. அது அரசியல் சட்ட சிக்கல், போக்குவரத்து, யாரோ தடுத்து விட்டார். ரைட். அதை மீட்டெடுப்பதற்காக கடலிலே கடல் போல் குவிந்தார்கள் இளைஞர்களும் இளைஞர்களும். எத்தனையோ நாட்கள் இருந்தார்கள். ஒரு இளைஞனாவது ஒரு இளைஞியை மிஸ்யூஸ் பண்ணனா அதுதான் நாகரிகம். ஏகப்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு இத்தனை நாட்கள் இவ்வளவு இரவு பகல் இருந்தார்கள்.
ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கவில்லை. அப்படி பரிசுத்தமானவர்கள் நமது எதிர்கால தமிழகத்தினுடைய மாணவர்கள், மாணவிகள், இளைஞர்கள். ஸோ அத்தனை பேரும் இருக்கும் வரை இந்த தமிழர்களுடைய அடையாளத்தையும் தமிழர்களுடைய பெருமையையும் யார் ஒருவரும் சீண்டி பார்க்க முடியாது என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய அடையாளம் எனக்கு என்ன? எங்கள் அப்பா அம்மா எனக்கு கொடுத்த அந்த முகம், எங்கள் அப்பா அம்மா எனக்கு கொடுத்த அந்த குரல், எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த நம்பிக்கை, எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த கண்டிப்பு, என்னைய தாளாட்டும் போது எங்கள் அம்மா பாடின பாட்டு, பெத்த தாய்கிட்ட, தாத்தா கிட்ட, பாட்டிகள்கிட்ட கேட்ட பாட்டு இன்னைக்கு மாறி போச்சே. இன்னைக்கு ஒரு மிஷினை வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அலெக்சா, அதுக்கு பேர் அலெக்சா. அலெக்சா அப்படின்னா எஸ் அப்படிங்கிறது. அது ஒரு பாட்டை சொல்கிறான், முருகன் பாட்டு, டிஎம்எஸ் பாட்டு. உள்ளம் உருகுதையா அலெக்சா, டிஎம் சவுந்தரராஜன் அப்படின்னா உள்ளம் உருகுதையா முருகா அப்படின்னு தாத்தா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. பேரன் ஒடியாடுறான், அலெக்சா ஸ்டாப், என்ன உள்ள உருகுதையா அப்படின்ட்டு டக்குன்னு வாமதினி அன்னக்கொடி அப்படிங்கிறான். உள்ள முருகதையா பாடின அதே அலெக்சா வாமதினி அன்னக்கொடி, வாமதினி அன்ன ரெடி, வாமதி. அந்த தாத்தா புரசர் கொஞ்சம் இருந்த தாத்தாவுக்கு புரசர் ஏறு வாமதினி அன்னக்கொடி. அப்பா நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்டா, ஏன்டா இப்படி உசுர வாங்குறேன்ட்டு. இது வளர்ச்சி. பாட்டு எப்படியோ கேட்குறான்ல, இதில் என்ன தப்பு? பழைய ரெக்கார்டு பிளேயரை வச்சு இன்னமா கேட்டுக்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு. தமிழனுடைய அடையாளம் எது? செம்மொழி மாநாட்டுக்கு கலைஞர் ஒரு பாட்டு போட்டார், அதுதான் தமிழனுடைய அடையாளம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர், உண்பது நாழி உடுப்பது இரண்டு, உறைவிடம் என்பது ஒன்றே. உழைத்து வாழ்ந்தோம், உழைத்து வாழ்ந்தோம், தீதும் நன்றும் பிறர் தர வாரான். பாருங்க, இதுக்கு மேல உலகத்துக்கு வேற என்னையா தமிழன் கற்றுக் கொடுக்கணும்? இப்படி உலகத்தையே ஆண்ட அந்த தமிழ் மொழியினுடைய நிலைமை என்ன? நம்ம வாணியம்பாடிய பேராசிரியர் திமு அப்துல் காதர் ஒரு கவிதை எழுதியிருப்பார். அப்துல் காதர் ஐயாவை கந்த சஷ்டி விழாவுக்கு பேச கூப்பிட்டுருக்காங்க. அவர் சொன்ன கவிதை இந்த உலகத்துக்கு இன்னைக்கு பொருந்தும். என் அப்பன் சிவபெருமான், அவனுடைய நிறம் சிவப்பு, அவன் பூசி இருக்கின்ற திருநீரு வெள்ளை, வாழ்க்கை துணையாக இருக்கிற பார்வதியின் நிறம் பச்சை, தேசிய கொடியையே வைத்திருக்கக்கூடியவர் அப்பன் சிவபெருமான். அந்த அப்பனை மகனாக பெற்ற முருகன், அவருக்கு வாகனமாயிருக்கின்ற மயிலும் தேசிய பறவைதான் முருகா. ஆனால் நீ பேசிய தமிழ் மொழி மட்டும் ஏன் இன்னும் தேசிய மொழி ஆகவில்லை அப்படின்ட்டு கந்த சஷ்டி விழால அப்துல் காதர் சொன்ன அந்த கவிதையை பார்த்துட்டு தமிழ் மக்களே எந்திரிச்சு கைத்தட்டினாங்க. இன்னைக்கு ஒரு வார பத்திரிகையில் ஒருத்தன் ஒரு புது கவிதை எழுதியிருக்கான். எப்படி எழுதியிருக்கான் பாருங்க. 2 முட்டைகளை சேர்த்து ஆம்லேட் போடலாம், 3 முட்டைகளையும் சேர்த்து ஆம்லேட் போடலாம், ஆனால் ஆஃப் பாயில் மட்டும் தனித்தனியாகத்தான் போட முடியும். அதுக்கு கீழே கொடுத்துருக்கான், அரை வேக்காடுகள் எப்போதும் ஒன்றோடு ஒன்று சேரவே சேராது. முடிச்சிட்டானா? இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு முட்டையை வச்சு எவ்வளோ பெரிய பிலாசபியை சொன்னான் பாருங்க. இன்னைக்கும் தமிழன் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே தானே இருக்கான். எதையும் அழிப்பது தமிழனுடைய பண்பு அல்ல, எல்லாவற்றையும் அரவணைத்து வாழ வைப்பவன் தான் உலகத்திலே தமிழன். எந்த மொழிக்கும் தமிழன் எதிரி அல்ல, எதையும் அழிக்க வேண்டும் என்று நினைப்பவனும் தமிழன் அல்ல. சமஸ்கிருதம் தமிழனுக்கு இணையான ஒரு பழமையான மொழி தான். இன்னைக்கும் ஐயப்பன் கோயிலில் நட சாத்தும் போது ஒரு பாட்டு, சமஸ்கிருத பாட்டோட தான் நட சாத்துவாங்க. எந்த பாட்டு தெரியுமா?
ஹரிவராசனம் விஸ்வமோகனம் சரணகீர்த்தனம் ஆராத்ய பாதுகம் அருவிமர்த்தனம் நித்ய நர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாத்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. பாடுகிற மொழி சமஸ்கிருதம், பாடப்படுகின்ற கடவுள் ஐயப்பன், பாடியது ஜேசுதாஸ் என்ற ஒரு கிறிஸ்துவ கலைஞன். இதுதாயா தமிழன் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பண்பாடு. உலகத்தையே வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த தமிழனின் அடையாளமும் பெருமையும் இன்னும் அழியவில்லை, அது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பண்பாட்டை காப்பாற்றுவதற்கு இந்த தை முதல் நாளில் நாம் உறுதியெடுத்து தமிழை வாழ வைப்போம், மற்ற மொழிகளையும் மதிப்போம், அவற்றையும் வாழ வைப்போம் என்று சொல்லி வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்பதை நிலைநாட்டுவோம் என்று சொல்லி என் உயிரினும் மேலான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.